எந்த ஒரு துறையிலையும் உண்மையாகவும் நேர்மையாகவும் ஒருத்தர் இருக்கணும்னு நினைச்சிட்டாங்கன்னா அவர்கள் எவ்வளவு வழிகளை கடந்து வருவாங்க அப்படின்றதுக்கு என்னுடைய வாழ்க்கை ஒரு நடைமுறை உதாரணம். ஒவ்வொரு தடவை நான் அந்த ரெக்கார்டிங்கும் இல்லை அந்த ஃபோன் கால்ஸில் வரக்கூடிய அந்த அவங்க தரக்கூடிய அந்த மன அழுத்தம் இருக்கு பாருங்க, அதை நான் சொன்னேன் அப்படின்னா ரத்த கண்ணீர் தான் வரும் ஒருத்தவங்களுக்கும். ஓகேங்களா? லாஜிக் அப்படின்றது ஜோதிடர்கிட்ட இருக்கவே இருக்காது. ஜோதிடர்கிட்ட கேட்குற கேள்விக்கு தான் லாஜிக்கே இருக்காது. ஓகேங்களா? இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல போய் என்ன கேள்வி கேட்பீங்க? யார் மேலேயாச்சும் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், இல்லை ஏதாச்சும் திருட்டு போயிடுச்சு, இல்லை ஏதோ ஒரு கேஸ், அப்பதானே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவீங்க. இல்ல நிறைய பேர் அதை இப்ப ஜாதகத்துல கண்டுபிடிச்சு தர முடியும்னு சொல்றாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு எப்போ போவீங்க? இதெல்லாம் நடந்தாதான் போவோம். அதுக்குன்னு ஒரு தேவை வரணும்ல. ஹாஸ்பிட்டலுக்கு எப்போ போவீங்க? உடல் சுகம் இல்லை என்றால் தான் ஹாஸ்பிட்டலுக்கு போவீங்க. டாக்டர் கிட்ட போயிட்டு சும்மா நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஏதாச்சும் நோய் வந்திருக்கா கண்டுபிடிச்சு சொல்லு பார்ப்போம் அப்படின்னு போயிட்டு டாக்டர் போய் நக்கல் பண்ணுவீங்களா?